அந்த காலத்து நடிகைகளில் ஒரு சிறந்த நடிகையா மட்டுமின்றி ஒரு நல்ல உன்னதமான பெண்மணியாக வலம் வந்தவங்க தான் நடிகை தேவிகா. இவங்க கனகாவின் அம்மா. அந்த வகையில் நம்ம தேவிகா பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. இவங்க ஒரு நல்ல பெண்மணி. சொல்ல போனா தன்னோட நடிப்பு வெளிப்படும் முன்னரே அவங்க கண்களை நடிக்க ஆரம்பிச்சிருமா. ஏன்னா அவங்களோட நடிப்பு அவ்வளோ அற்புதமா இருக்கும். அவங்க கண்ணாலேயே நடிச்சு நிறைய ரசிகர்களின் மனதில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம நடிகை தேவிகா அந்த காலத்து நடிகைகள் மட்டுமின்றி இந்த காலத்தில் இருக்கிற பல நடிகைகள் பணம் கொடுத்தா தான் ஷூட்டிங் வருவா அப்படின்னு சொல்லி நம்ம தயாரிப்பாளர்கள கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் தேவிகா அப்படி இல்லையா. பல கஷ்டங்கள் தனக்கு வந்தாலும் கூட தயாரிப்பாளர்களோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்களாம். பரவாயில்ல சார், நான் அப்புறமா பணத்தை பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட நடிச்சு கொடுப்பாங்களாம். இது நம்ம தேவிகா மேல அனைத்து தயாரிப்பாளர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டாக்கி இருக்கு. சொல்ல போனா தேவிகா அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா தனது வாழ்க்கை குறித்து யோசிக்காம வாழ்க்கையில மட்டும் தவறான முடிவு எடுத்திருக்காங்க. சிறு வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஆனா இவங்களோட நடிப்பு அனைத்து சினிமா துறையுமே கலக்க இருக்குன்னு சொல்லலாம். இவங்க தமிழ் மட்டுமின்றி கன்னடா, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு 5க்கும் மேற்பட்ட மொழிகளில் நடிச்சு அந்த காலத்து முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடிச்சு நிறைய ரசிகர்களின் மனதில் ஆழமா இடம் பிடிச்சிருக்காங்க.